நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்க்கும் மக்களின் சார்பில் போராட்டக் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்துவிட்டு ஊர் திரும்பியிருக்கின்றனர். இந்த நிலையில் அங்கு இன்று போராட்டத்தின் நிலவரம் குறித்த தகவல்களை களத்தில் இருக்கும் நமது செய்தியாளர் வசந்த் சுப்பிரமணியனிடம் கேட்கலாம். வசந்த், போராட்டக் குழுவினர் முதலமைச்சரை சந்தித்துவிட்டு ஊர் திரும்பியிருக்கிறார்கள். அவர்கள் எப்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை சந்திக்க இருக்கிறார்கள்? வேதவள்ளி, போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் ஒரு போராட்ட குழுவினர் 10 பேர் நேற்று முதல்வரை சந்தித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்திருக்கிறார்கள். இப்பொழுது 70க்கும் மேற்பட்ட கிராமங்களை, இந்த நெடுவாசலை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய ஊர் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று முதல்வரை சந்தித்த முன்னாள் கவுன்சிலர் திரு தட்சிணாமூர்த்தி நம்மோடு இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். இந்த மாதிரி நேற்று முதல்வரை சந்திச்சிருந்தீங்க. இந்த சந்திப்பு உங்களுக்கு திருப்தி தருதா? நேற்று நெடுவாசல் ஹைட்ரோ கார்பன் திட்ட எதிர்ப்பு குழுவின் சார்பாக முதலமைச்சரை சந்திப்பதற்கு டைம் ஒதுக்கப்பட்டது. சந்தித்தோம். முதலமைச்சர் வந்து எங்கள்கிட்ட சொன்னது என்னன்னு கேட்டால், நானும் ஒரு விவசாயி, விவசாயத்தில் உள்ள கஷ்டத்தை எனக்கு தெரியும். இந்த திட்டத்தோட இதுக்கு என்னங்கிறத, திட்டத்தோட பாதிப்பு என்ன, சாதகம் என்ன, பாதிப்பு என்னங்கிறதெல்லாம் நாங்கள் முழுமையாக வந்து ஓரளவு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருந்தோம். அவரும் வந்து உணர்ந்திருந்தார். இந்த திட்டத்தை வந்து தமிழக அரசு அனுமதிக்காது. மத்திய அரசுக்கு இந்த திட்டத்தில் வந்து நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம். இது எங்கள் மாநில அரசினுடைய அனுமதி இல்லாமல் அவங்க வந்து இங்கே வந்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கிற உறுதியை வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு மாநில அமைச்சர், முதலமைச்சருங்கிற இதில் வந்து அவரோட கருத்து அது. அதை வந்து எங்களுக்கு அரசு அறிக்கையாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் அறிக்கையும் தந்திருக்காங்க. இப்போ காலையில் தான் 8:30 மணிக்கு தான் ஊருக்கு வந்து சேர்ந்துருக்கோம். நாங்கள் இங்கே எடுத்த முடிவானது கிட்டத்தட்ட ஒரு 70-75 கிராமத்தை ஒருங்கிணைச்சு தான் வந்து நாங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதனால் நேற்று முதலமைச்சர் வந்து போராட்டத்தை பற்றி என்ன சொல்கிறியா, கைவிடுறீங்களா என்னென்னு கேட்டாங்க. கேட்டதுக்கு நாங்கள் எல்லாரையும் போய் கலந்து நாங்கள் வந்து முடிவு சொல்கிறோம். சுற்று வட்டாரத்தில் உள்ள 72 கிராமத்தை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிட்டாங்க. இதில் கொஞ்சம் இளைஞர்களும் நிறையா பங்கெடுத்தாங்க. எல்லாரையும் கேட்டு எல்லாரையும் கலந்து நாங்கள் வந்து முடிவு அறிவிக்கிறோம். மாநில சர்க்காரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும், நம்பிப்போங்கன்னு சொல்லி தகவலை சொன்னார். அந்த தகவலுக்காக இப்போ எல்லாருக்கும் தகவல் சொல்லிக்கிறோம். 70 கிராமங்களில் நாங்கள் வந்து சேர்ந்தது லேட்டு. அது எல்லோரும் சொல்லி வர மாட்டாங்க. நம்ம ஒரு போனவங்க தான் சொல்ல வர வேண்டியிருக்கு. நேற்று 2 நாளாக தூக்கம் இல்லாதனால கொஞ்சம் அந்த கூட்டத்துக்கான ஏற்பாட்டை பண்ணிக்கிருக்கோம். ஏற்பாடு அனைவரையும் வந்து ஒரு இடத்துல ஒன்று கூட்டி மாநில அரசினுடைய விளக்கத்தை வந்து சொல்லி அவங்க என்ன கருத்து சொல்கிறாங்கிறத கேட்டு கூடுமான வரைக்கும் இந்த திட்டத்தை மறுப்பது தான் எங்கள் நோக்கமே ஒழிய மாநில அரசையோ இல்லை வேறு எதுவுமோ தடுக்கணும் போகணுங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த போராட்டத்தை வந்து கைவிடுறதா அல்ல தொடர்றதா அப்படிங்கிறத வந்து 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் ஊர் பிரதிநிதிகள் 4 பேர் கூப்பிட்டு நீங்கள் பேச போறீங்க. இந்த போராட்டத்துக்கு வந்து குறிப்பாக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு, ஆதரவு ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால தான் அதிக கவனம் பெற்றது. அவங்களுடைய ஆதரவும் இந்த போராட்டத்துக்கு தொடர்ந்து இருந்துட்டு தான் வந்துச்சு. வெளியூர்களிலும் சரி, உள்ளூர்களும் சரி, இளைஞர்கள், மாணவர்கள் அதிக ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய கருத்தை கேட்பீங்களா? எல்லாரோட கருத்தும் கேட்க போகிறோம். எல்லாரோட நோக்கம் ஒன்று தானே. இங்கே உள்ள விவசாயி போராடினாலும் சரி, இங்கே உள்ள வந்து பெண்கள் போராடினாலும் சரி, இங்கே உள்ள இளைஞர்கள் போராடினாலும் சரி, கல்லூரி மாணவர்கள் நிறையா பேர் வந்தாங்க, கல்லூரி பெண்கள் நிறையா பேர் வந்தாங்க. எல்லாரோட நோக்கம் ஒன்று தான். அதில் மாணவர்களுடைய பங்கு அதிகம். அவங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துக்கொண்ட விதத்தில் இது பெரிய அளவில் வந்து தெரிவித்த ஒழிய அவங்களோட உணர்வு மதிக்கப்படுதுங்கையில் வந்து நாங்கள் அந்த விதமாக எடுத்து சொல்லணும், பொய்த்து வந்த நிலைமையை எடுத்து சொல்லணுன்ட்டு இருக்கோம். கூடுமான வரைக்கும் வந்து இந்த திட்டம் தடுப்பது தான் எல்லாரோட நோக்கம். அதில் ஒன்றும் இல்லை. இளைஞர் தனி, விவசாயி தனி, பெண்கள் தனிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு மாநில அரசாங்கம் ஒரு உத்தரவாதம் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், அதான் நிலை. அதாவது அனைவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்பினரும் தான் பங்கேற்றிருந்தார்கள். அதனால் அனைவரையும் கூப்பிட்டு இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றிருந்த மாணவர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள், விவசாயிகள், பெண்கள் என அனைவரிடமும் கருத்து கேட்டுத்தான் ஒரு முடிவை அறிவிக்க முடியும். அவர்களை அழைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். தற்பொழுது அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. அதாவது 2 தினங்களுக்கு முன்பு இங்கு ஆலோசனை கூட்டம் நடந்தபோது எப்படிப்பட்ட ஏற்பாடுகளும் செய்யப்பட்டனவோ அது மறுபடியும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அருகில் கூட வாகனங்கள் நிறுத்துவதற்கு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி இங்கு அனைவரும் அமரும் வகையில் தரையில் விரிப்புகள் விரித்து, இருக்கைகள் வைத்து, அதேபோல் உணவும் கூட ஆயிரக்கணக்கானோருக்கு உணவுகளும் இங்கு தயார் செய்ய இப்பொழுது ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டன. அந்த வேலைகளும் மும்முரமாக தொடங்கி நடைபெற்று வருகின்றன. ஊருக்கு 4 கிராம பிரதிநிதிகள் என்ற விதத்தில் தற்பொழுது தற்காலிகமாக தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை அழைக்கும் வேலையை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொலைபேசி வாயிலாகவும் அருகாமையில் இருப்பவர்களுக்கு தொடர்பு கொண்டு அவர்களையும் அழைக்கும்படி தற்பொழுது அந்த வேலைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் தற்போதைய அனைவரும் வர தொடங்கிவிட்டார்கள் நெடுவாசலை நோக்கி. இன்றும் போராட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த போராட்டத்தின் ஒரு நீட்சியாக, ஒரு பகுதியாக தான் இந்த ஆலோசனையும்
தொடர்ந்து நடைபெற்று அனைவருடைய ஒருமித்த கருத்தை கேட்ட பின்பு ஒரு முக்கிய முடிவு அறிவிக்கப்படும் என்று அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். வேதவள்ளி, வசந்த், அனைவரிடமும் பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை அறிவிக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு எவ்வளவு காலம் ஆகும்? போராட்டம் கைவிடப்படுமா அல்லது தொடருமா என்பதை எப்பொழுது அவர்கள் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும்? மணிமாறன், நேற்று முதல்வரை சந்திக்கும் பொழுதே பல்வேறு முக்கிய விஷயங்களை அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார்கள். அதாவது ஊருக்கு சென்று ஒரு நல்ல முடிவை அறிவிப்பதற்காக தான் நாங்கள் முயற்சி செய்வோம் என்றும் கூறியிருந்தார்கள். ஏனென்றால் இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுத்ததனால் தான் இந்த போராட்டம் எவ்வளவு பெரிய ஒரு கவனத்தை ஈர்த்தது என்று சொல்லலாம். அந்த வகையில் இன்றும் கூட அனைவருக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டு 70க்கும் மேற்பட்ட ஊர்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் வரவிருக்கிறார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் வரவிருக்கிறார்கள். ஈடுபடுபவர்களும் தொடர்ந்து இன்று 15வது நாள் போராட்டம் இன்று நடக்கிறது. ஆயிரக்கணக்கானோர் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் அனைவரும் ஊருக்கு 4 பிரதிநிதிகள் என்ற விதத்தில் அவர்கள் பேசவிருக்கிறார்கள். கலந்து பேசி ஒரு ஆலோசனை முடிவை பிற்பகலுக்கு மேல் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மணிமாறன்.